நான் உங்கள் கனிக்குட்டி வந்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். உங்களுக்கு நான் கேட்குற கொஷினுக்கு உங்ககிட்ட பதிலே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்கிறா, நாங்கள் பதிலை சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதிலை சொல்லுங்கள். ஒரு தோட்டத்துக்காரரு தன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காயை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அவர் 2 மூட்டை வச்சிருக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மூட்டையில் 50 தேங்காய் வச்சிருக்காரு. அந்த மாதிரி 2 மூட்டை வச்சிருக்காரு. மொத்தம் 100 தேங்காய் வச்சிருக்காரு. அவர் தன்னுடைய ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்குள்ள அவர் 50 டோல்கேட்டை தாண்டணும். ஒவ்வொரு டோல்கேட்லேயும் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் ஒரு மூட்டைக்கு ஒரு தேங்காய் வீதம், 2 மூட்டைக்கு 2 தேங்காய் அவர் கொடுக்கணும். அப்படி 50 டோல்கேட்டுக்கு 2 தேங்காய் கொடுத்துட்டு போகும்போது கடைசியாக அவருடைய கையில் எத்தனை தேங்காய் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், 10 செகண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவர் கையில் எத்தனை தேங்காய் இருக்கும்னு உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நானே சொல்கிறேன். அவர் கையில் 25 தேங்காய் இருக்கும். எப்படா 25 தேங்காய் இருக்கும்? 50 டோல்கேட்டை தாண்டும் போது மூட்டைக்கு 1 அப்படின்னா 100 தேங்காவையும் அவர் கொடுத்துருப்பாரே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன மாதிரி அறிவாளியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எப்படின்னு தெரியும். சொல்கிறேன், கேளுங்க. அவர் ஒரு டோல்கேட்லேருந்து 25 டோல்கேட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் 50 தேங்காவை பயன்படுத்தியிருப்பார். அப்போது தன்னுடைய ஒரே ஒரு மூட்டையை மட்டும் ஓப்பன் பண்ணி 2 தேங்காவாக 25 டோல்கேட்டுக்கு கொடுத்துருப்பாரு. 2வது மூட்டையை 26வது டோல்கேட்டுக்கு போகும்போது தான் ஓப்பனே பண்ணியிருப்பாரு. அப்போ அவருடைய கையில் ஒரே ஒரு மூட்டை மட்டும்தானே இருந்திருக்கும். அப்போ ஒரு மூட்டை இருக்கும்போது அவர் அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு தேங்காய் கொடுத்தா போதும் தானே. அப்போது 26லேருந்து 50வது டோல்கேட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு தேங்காய் தானே அவர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய கையில் மிச்சம் 25 தேங்காய் கண்டிப்பாக இருக்கும்ல. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இன்னும் என்கிட்ட இருக்கு. டெய்லி ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.